மண்தட்டு நிறையா இயற்கை முறையில் உரங்கள் போட்ட தக்காளிகள் அறுவடை வீடியோ தான் பார்க்க போறோம். தக்காளினாலே ஒரு நீர் காய்கறி தானே. அப்போ வந்து நம்ம காலையில தண்ணி ஊற்றணும், சாயந்தரம் தண்ணி ஊற்றணும். ஆனாலும் பரவாயில்லைங்க, நான் வந்து இந்த தக்காளி ஏற்கனவே அறுவடை பண்ண பார்த்தீங்களா, அதுல இருந்து விதை பிழிஞ்சு விட்டுருக்கேன். டொமேட்டோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நேரத்துல உங்களுக்கு நிறைய தக்காளிகள் வேணும் அப்படின்னா, நான் நிறைய கொத்தமல்லி மாடி தோட்டத்துல இருந்து அறுவடை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணுமா, நீங்க சமைச்சு சாப்பிட்றீங்களான்னு போய் கேட்டோம். உடனே அவங்க ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க, அதை என்ன பண்றது, ரசத்துல தான் போட முடியும் அப்படின்ட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். நிறைய தக்காளிகள் வந்து தொடர்ந்து நான் அறுவடை பண்ணிட்டே இருக்கேங்க மாடி தோட்டத்துல. அப்பப்போ அது இளம் மஞ்சளா ஆயிடும் பாத்தீங்களா, அதை கொண்டு போய் கிச்சன் ரூம்ல ஒரு தட்டுல வச்சிருவேன். ஒரு 3 to 4 டேஸ்ல வந்து அது தக்காளியா பழுத்துரும். அதை உங்க கூட நான் ஷார்ட்ஸ்லயும் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி தக்காளி செடிகள் வளர்க்க ஆரம்பிச்சதுல இருந்து தொடர்ந்து வந்து மாடி தோட்டத்துல தக்காளிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு அந்த விதத்துல நாம ஒரு அழகான மண்தட்டு நிறையா இயற்கை முறையில் உரங்கள் போட்ட தக்காளிகள் அறுவடை வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து அறுவடை பண்ணுவோம். காட்டுங்க இதை. இது சிவப்பாகல. இந்த செடிலாம் பாருங்களேன் எப்படி வாடி போச்சு. ஏன் அப்படின்னா, நான் வந்து ஊருக்கு போனேங்க. இங்க என்ன தண்ணி ஊத்திட்டு வாட்டர் கேனை வச்சுட்டு தான் ஊருக்கெல்லாம் போனேன். இருந்தாலும் சென்னையில திடீர்னு வந்து இந்த தக்காளி வேணாம் பழுக்கட்டும், அதிகப்படியான வெயில் வந்து அடிக்குது. அதாவது எப்படி சொல்றதுன்னா, காலையில நல்ல பனி பெய்யுதுங்க, மத்தியானம் வந்து 33 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிக்குது. அப்ப என்ன பண்றது, செடி தக்காளி வந்து தாங்கல. தக்காளினாலே ஒரு நீர் காய்கறி தானே. அப்போ வந்து நம்ம காலையில தண்ணி ஊற்றணும், சாயந்தரம் தண்ணி ஊற்றணும், இந்த மாதிரி வந்து பண்ணணும். ஆனா நம்ம இல்லாததுனால இந்த செடிலாம் வந்து இலைகள் காய்ந்து விட்டது. இங்க உங்களுக்கு தக்காளி இருக்கு பாருங்க, அதை காமிங்க. ஆனாலும் பரவாயில்லைங்க, நான் வந்து இந்த தக்காளி ஏற்கனவே அறுவடை பண்ண பார்த்தீங்களா, அதுல இருந்து விதை பிழிஞ்சு விட்டுருக்கேன். எப்படி வருது பாருங்க, லம்ப் லம்பா நல்லா. அந்த விதை பிழிஞ்சதுல இருந்து நாற்றுகள் முளைச்சு சூப்பரா வந்து தக்காளி செடி வளர்ந்துட்டு இருக்கு. இந்த செடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஷார்ட்ஸ்ல காமிச்சிருந்தேன். எல்லாமே காஞ்சி போச்சு பாருங்க. ஒரு பிப்ரவரி மாசத்துல மாடி தோட்டத்துல ஒரு 2 நாள் தண்ணி ஊத்தலனாலே இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னா, ஒரு ஏப்ரல் மேலலாம் என்ன ஆகும்னு பாருங்க நீங்களே. அப்படி ஒரு மோசமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் போதும். தக்காளி வளர்ப்பில் முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது நல்ல விதை தான். அந்த நல்ல விதை வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி, இதை பிழிஞ்சாலே விதை கிடைச்சிடும். ஒரு கடையில வாங்குற தக்காளியை பிழிஞ்சாலே விதை கிடைச்சிடும். ஒரு பெங்களூர் தக்காளியை பிழிஞ்சாலே விதை வந்து கிடைச்சிடும். நான் சொல்ற தக்காளி உழுதுவுன் சுந்தர் சொல்றாரு பார்த்தீங்களா, இந்த தக்காளியிலேயே லைபீரியன் வெரைட்டி இருக்கு, வேற என்ன சொல்றது, செரி டொமாட்டோ இருக்கு, கருப்பு தக்காளிகள் இருக்கு. இந்த மாதிரி பலவிதமான தக்காளிகள் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க அந்த விதையை வந்து நல்ல விதமா தேர்ந்தெடுத்து வாங்கணும். அப்பதான் வந்து அது நல்லா முளைக்கும். நிறைய விதை திருவிழாக்கள்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பலவிதமான தக்காளி ரகங்கள்லாம் விதைகள் கிடைக்குது. ஒவ்வொரு பேக்கெட்டும் 50 ரூபா, சிலதுல 70 ரூபா இந்த மாதிரி இருக்கு. சிலது 20 ரூபாய்க்கே கிடைக்குது. ஸோ வந்து இது எப்படி இருக்கு பாருங்க, செம ஃப்ரெஷ்ஷா. கார்டன் ஃப்ரெஷ் டொமேட்டோ. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய தக்காளி அறுவடை பண்ணிட்டு இருந்தேன் நான். தக்காளி, பச்சை மிளகா இதை மட்டுமே அறுவடை பண்ணிட்டு இருந்தேன். போன வருஷம் வந்து இந்த விதை திருவிழா இருக்கு பார்த்தீங்களா, அங்க போயிட்டு சின்ன சின்ன செரி டொமேட்டோ வளர்க்கணும்னு ஆசை, வேற ஏதோ ஒரு ரகமான தக்காளிகள் வளர்க்கணும்னு ஆசை. இதெல்லாம் கூட பறிச்சிடலான்னு நினைக்கிறேன், இளம் சிவப்பா மாறிட்டு வருது. அந்த மாதிரி எனக்கு ஆசை இருந்ததுனால நான் வந்து அந்த மாதிரி விதைகள் வாங்கி போட்டு ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்றதை விட, 10 விதை போட்டா 2 தான் முளைக்கும், அறுவடையும் கம்மியா தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விதைகள் திருவிழாக்கு போய் ஒரு கட்டத்துல வந்து நான் என்னையே மாத்திக்கிட்டேன். சரி ஓகே, நம்ம சாதா தக்காளியே பிழிஞ்சு விட்டுருவோம்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்மார்ட் பஸார் இருக்கும்ல, டிபார்ட்மெண்டல் கடைங்க மாதிரி, அங்க போய் இந்த நாட்டு ரக தக்காளிகளை வந்து நான் வாங்கினேன். அங்க வாங்கிதான் நான் வந்து பிழிஞ்சு விட்டேங்க. டோருக்கு பாருங்க தக்காளி.
அதுல வந்ததுதான் இது. ஏகப்பட்ட தக்காளிகள் நான் அறுவடை பண்ணிட்டேன். இப்ப நாற்றுகளும் திருப்பி போட்டிருக்கேன். அதுக்குன்னு நீங்க அந்த பல ரகத்துல இருக்க தக்காளியை வாங்காதீங்கன்னு நான் சொல்லல. அதையும் முயற்சி பண்ற அதே நேரத்துல உங்களுக்கு நிறைய தக்காளிகள் வேணும் அப்படின்னா இதையும் முயற்சி பண்ணுங்க. பெங்களூர் தக்காளி இருக்கு பாருங்க, அது கூட லைட்டா பழுத்து இருக்கு ஒண்ணு, இளஞ்சிவப்பா. ஸோ இந்த மாதிரி விதைகளுக்கு இப்படிதான் கிடைக்குது தக்காளியோடது. நாற்றுகளா போட்டு தக்காளியை மே மாசம் வளர்க்கலாம்னா விதை மட்டும்தான் மே மாசத்துல தக்காளியில போட முடியாது, முளைப்பு திறன் கம்மியா இருக்கும். மற்றபடி ஏப்ரல் வரைக்கும் நீங்க முளைக்க போடலாம், போட்டு மே மாசத்துல கூட தக்காளிகள் அறுவடை பண்ணலாம். இதுல வந்து நாங்க ரசம் வச்சோம். 3 நாளா அந்த தக்காளி ரசத்தை வந்து சூடு பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியே வச்சு சமைச்சு சாப்பிட்டோம். எந்த ஒரு இயற்கையான உரங்கள் போட்டு மாடியிலயோ தோட்டத்திலயோ நீங்க அறுவடை பண்ற காய்கறிகளா இருந்தா மண் பாத்திரத்துல சமையுங்க. அது வந்து ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும். ஸோ தைப்பட்டம் தொடங்கி இந்த தக்காளிகள் அறுவடை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து தேடிட்டு இருக்கேன், வேற எங்கெல்லாம் தக்காளி ஏதாவது விட்டுட்டோமா அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். நிறைய 20 தக்காளிகள் கிட்ட என்னன்னா குறைவா இருக்கு, எங்கேயாவது விட்டு விட்டோமா அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கிறேன். வாங்க நான் போட்ட தக்காளி நாற்றுகளை பாருங்க. நீங்க இங்க பாருங்க, தக்காளியை பிழிஞ்சு விட்டு 1 2 3 4 5 6 7 நாற்றுகள் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் திருப்பி எடுத்து மண்கலவை தயார் பண்ணி வைப்பேன். இது தக்காளியோட சேர்த்து கொத்தமல்லி இருக்கு பாத்தீங்களா, அதை போய் நம்ம அறுவடை பண்ணுவோம். ஏன்னா அது லைட்டா ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தப்போ இலைகள்லாம் மஞ்சள் அடிச்சு போயிருந்தது. திரும்பவும் சொல்றேன், மே மாசம் கூட தக்காளி செடிகள் வளரும். ஆனா என்ன ஒண்ணுன்னா தண்ணி தொட்டில இருந்துகிட்டே இருக்கணும். காலையில ஒரு தடவை ஊத்தணும், சாயந்தரம் ஒரு தடவை ஊத்தணும். இந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தா வருடம் முழுவதும் தக்காளிகள் நம்ம மாடி தோட்டத்துல வளர்க்க முடியுங்க. தக்காளிகளை வந்து நம்ம சூப்பரா அறுவடை பண்ணியிருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதிக தக்காளிகள் அறுவடை, பீர்க்கங்காய் அறுவடை பண்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு வந்து ஆசை. ஆனா இந்த விதை தான் அப்பப்ப மக்கர் பண்ணுது. இப்போ இந்த கொத்தமல்லி நம்ம வந்து எப்படி அறுவடை பண்ண போறோம்னா, ஒரு தோழி சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் அறுவடை பண்ண போறோம். ஏன்னா நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோம் பாத்தீங்களா, அப்ப வந்து இதுல நிறைய காஞ்சு போச்சுங்க. கொத்தமல்லிலாம் வந்து ரொம்ப டெலிகேட்டான ஒரு விஷயம், அது வந்து காஞ்சு போச்சு. அதனால எனக்கு ஒரே கஷ்டமா போயிடுச்சு. இப்ப திருப்பியும் விதையில இருந்து உருவாக்கணும் அப்படின்னா கஷ்டம் இல்ல. நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்றது, கஷ்டப்பட்டு போடணும். விதை வந்து 15 நாள் கழிச்சுதான் முளைக்கும். அதுலயே வேற திரும்பியும் நம்ம ஊருக்கு போயிட்டோம்னா தண்ணி ஊற்ற முடியாம போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால நான் என்ன செய்யறேன்னா, இந்த மாதிரி கட் பண்ணிட்டு, அவங்க சொன்னாங்கல்ல அந்த மாதிரி அடியில இருந்து 2 தடவை அறுவடை பண்ணலாம்னாங்க. இந்த மாதிரி கட் பண்ணா இது மாதிரி பண்ணிட்டு மேல் உரம் வந்து மண்புழு உரம் போட்டுருணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, புதிய தளிர் வந்து விரிய பாக்குதுல்ல, இதுல அப்படி கருகி இருக்கு பாருங்க, அது வந்து நல்லா வளரும் அப்படின்னாங்க. அதனால நான் அந்த மாதிரி கட் பண்றேன். இந்த கொத்தமல்லி எல்லாம் இந்த பக்கம் இருந்ததெல்லாம் நான் ஃபுல்லா அறுவடை பண்ணிட்டேங்க. கொத்தமல்லி அறுவடை பண்ணதை வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் நீங்க வந்து என்ன பாராட்டினீங்க, வா இவ்வளவு கொத்தமல்லியா அப்படின்னு. ஸோ வந்து இங்க பாருங்க, இதே மாதிரியே பண்ணுவோம். அடியில நிறைய காய்ந்து விட்டது. தட்டை காமிங்க, நான் எப்படி பண்ணிருக்கேன்னு பார்க்கட்டும். லீஃபா பண்றேன், இத கொஞ்சம் காமிங்களேன். இதுல இப்படி வருதுல்ல, இது வந்து பெருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா நிறைய இது வருது, அது என்னது, அஸ்வினி பூச்சி வந்து வர தொடங்குது. பார்ப்போம், பெருத்துதுன்னா சந்தோஷம். பெருக்காம வந்து பூச்சி தொல்லையா இருந்தது அப்படின்னா வேரோட பிடுங்கிட வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? இப்போதைக்கு இதை வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்ம பண்ணலாம். இதோ ஒண்ணு உயரமா இருக்கு, அதையும் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியை வந்து பக்கத்து வீட்டுல போகும்போது, ஊர்ல இருந்து பக்கத்து வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டு போகும்போது கிளம்பணும். நான் நிறைய கொத்தமல்லி மாடி தோட்டத்துல இருந்து அறுவடை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணுமா, நீங்க சமைச்சு சாப்பிடுறீங்களான்னு போய் கேட்டோம். உடனே அவங்க ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க, அதை என்ன பண்றது, ரசத்துலதான் போட முடியும் அப்படின்ட்டாங்க. இந்த கொத்தமல்லிய ஆர்கானிக்கா விதையில இருந்து வளர்க்கறதுக்கு எவ்வளவு சிரமம் தெரியுங்களா. இதை சாப்பிட்டா உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகரிக்குங்க. அப்படிப்பட்ட இந்த கொத்தமல்லியை வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் செய்யணும். இந்த கெபாப் ஐட்டம்ஸ், அப்புறம் இந்த லிவர்லாம் செஞ்சுட்டோம்ல, சிக்கன் லிவர்லாம், அதுல வந்து இதை கடைசியா தூவணும். நம்ம காஞ்சி போச்சு நிறைய, அதை வந்து பிரிச்சு எடுக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி இது மலபார் ஃபிஷ் கறின்னு ஒண்ணு இருக்கு, அதுல இதை போட்டாதான் அந்த ஃபிளேவரே கிடைக்கும். பிரெஞ்ச் ஆம்லேட்னு ஒண்ணு இருக்கு, அந்த பிரெஞ்ச் ஆம்லேட்ல கொத்தமல்லி இல்லைன்னா அது பிரெஞ்ச் ஆம்லேட்டே கிடையவே கிடையாது. அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்கு, நம்ம வீட்டுல செய்யற ஃப்ரைட் ரைஸ் அது மேல தூவுறது, அந்த மாதிரி இந்த கொத்தமல்லி சட்னி, கிரீன் சட்னி, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அது தெரியாம பல பேர் வந்து இருக்கிறாங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். சோ இங்க பாருங்க, நீங்க சொன்னீங்களே சிஸ்டர், இலை மட்டும் அறுவடை பண்ணுங்க, நடுவுல இருக்கிறத அப்படியே விட்டுருங்க, இன்னும் 2 டைம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னீங்க. சோ இன்னைக்கு வந்து நாம நிறைய தக்காளி தட்டு நிறைய அறுவடை பண்ணணும். அவரைக்காலாம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன், நிறைய இருக்கு பார்க்கலாம். இந்த கொத்தமல்லி நிறைய அறுவடை பண்ணணும். ரொம்பவும் சிறிய தொட்டி, குட்டி தொட்டி, வேஸ்டான பிளாஸ்டிக் டப்பா இது இருந்தாலே போதுங்க. வேஸ்டான கோணி பை இந்த மாதிரிலாம் இவ்வளோ தக்காளி இவ்வளோ கொத்தமல்லி வந்து நம்ம அறுவடை பண்ண முடியும். நல்ல விதை கிடைக்கணும், அதுதான் அங்க ரொம்ப முக்கியமான பங்கு. அதே மாதிரி இயற்கை உரம், இயற்கை உரம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த இயற்கை உரத்தை வந்து நம்ம கரெக்டா கொடுக்கணும். நல்ல ஒரு ஈடுபாடு இருந்தா மாடி தோட்டத்துல அதிக அறுவடை எடுக்கலாம். நீங்களும் என்னோட சேர்ந்து பயணிங்க. பல வித்தியாசமான வீடியோ பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆன்ல போடுங்க, நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.